ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம இந்தியாவில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, புதிய யூபிஐ விதிகள். அதாவது புதிய யூபிஐ விதிகளில் உண்மை பெயர் சரிபார்ப்பு. இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க. ஜூன் 1 முதல் நீங்கள் கியூஆர் கோடு மூலமாகவோ அல்லது மொபைல் எண் மூலமாகவோ யூபிஐ பண பரிவர்த்தனை செய்யும் போது பெறுநரின் வங்கியில் பதிவு செய்யப்பட்ட அசல் பெயர் திரையில் காட்சியளிக்கும். இது ஆன்லைன் மோசடிகளை தடுக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாலுமே ஒரு சூப்பரான அப்டேட்டு. ஸோ ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அவ்வளோ இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்தது 2வது அப்டேட் என்ன அப்படின்னு பாருங்க. புதிய எல்பிஜி சிலிண்டர் விதிகள், அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு இணைப்பு, ஒன் ஹவுஸ் ஹோல்ட் ஒன் கனெக்ஷன் அப்படிங்கிற ரூல்ஸ் கொண்டு வர போறாங்களாம். சரி, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. அதாவது உங்கள் பகுதியில் பைப்லைன் கேஸ் வசதி இருந்து நீங்களும் அதை இணைப்பை பெற்றிருந்தால் உங்கள் எல்பிஜி சிலிண்டர் இணைப்பை சரணடைய செய்ய வேண்டும். ரீஃபில் தடை, அதாவது பைப்லைன் கேஸ் உள்ள வீடுகள் இனி சிலிண்டர் ரீஃபில் செய்யவோ புதிய சிலிண்டர் இணைப்பு பெறவோ தகுதி பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே பிஎன்ஜி கனெக்ஷன் இருந்தும் நீங்க எல்பிஜியும் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்பிஜி முற்றிலுமா கேன்சல் ஆக போகுது. அடுத்தபடியா 3வது விதிமுறை பாருங்க. அதாவது வருமான வரி மற்றும் பான் கார்டு புதிய வரம்புகள் கொண்டு வந்திருக்காங்க. 2026 டு 27 நிதியாண்டிற்கான முதல் முதல் முன்பண வரி தவணையை செலுத்த ஜூன் 15, 2026 கடைசி நாளாகும். புதிய வருமான வரி சட்டம் 2025 மற்றும் விதிகள் 2026 கீழ் இது செயல்படும். தவறும் பட்சத்தில் மாதத்திற்கு 1% வட்டி அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சொத்து பரிவர்த்தனை பாருங்க. சொத்து விற்பனையின் போது பான் கார்டு விவரங்களை வழங்குவதற்கான வரம்பு ரூ. 10,00,000 ரூ. 20,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே சொன்னதுதான். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது. எனினும் ரூ. 45,00,000 மேல் மதிப்புள்ள கூட்டு ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு பான் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பண பரிவர்த்தனை பொறுத்தவரைக்கும் ஆண்டுக்கு 10,00,000 மேல் ரொக்க பணம் எடுத்தால் அது தானியங்கி முறையில் பான் அறிக்கையாக பதிவு செய்யப்படும். அடுத்ததா சோலார் பேனல் புதிய விதிகள் கொண்டு வந்திருக்காங்க. ஏஎல்எம்எம் கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஜூன் 1 முதல் அரசாங்கத்தின் மானியம் பெறும் அல்லது நெட் மீட்டரிங் கொண்ட அனைத்து புதிய சோலார் திட்டங்களும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அப்ரூவ்டு லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் பட்டியலில் உள்ள சோலார் மாடல்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதற்கு மேல் கால நீட்டிப்பு வழங்கப்படாது. இன்கேஸ் நீங்க நெட் மீட்டர் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்துல சோலார் இன்ஸ்டாலேஷன் போது அவங்க என்ன, அதாவது கவர்மெண்ட் எந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை தான் நீங்க பயன்படுத்தணும். அதை தாண்டி வேற மேக் அண்ட் மாடல் பயன்படுத்திங்கன்னா நெட் மீட்டரிங் கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. நெட் மீட்டரிங் அப்படிங்கிறது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது டூ வே கனெக்ஷன், இபி கூடயும் லிங்க் ஆகிருக்கும், நம்ம வீட்டுக்கும் லிங்க் ஆகிருக்கும். ஸோ இப்போ நைட் டைமில் வந்து பவர் நீங்கள் சேவ் பண்ண வச்சுருந்தீங்கன்னா இபி கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பகல் டைமில் சோலார் பவர் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸசிவ் சோலார் பவரை நெட் மீட்டரிங் மூலமாக உங்களுக்கு வந்து எவ்வளோ எக்ஸஸ் பவர் போகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக இபியில் வந்து கனெக்ட் ஆகிக்கும். ஸோ அதுக்கு எவ்வளோ தொகையோ அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நெட் மீட்டரிங் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்ரூவ்ட் லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் பட்டியலில் இருக்கக்கூடிய சோலார் பேனல் தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக ஏடிஎம் மற்றும் வங்கி பரிவர்த்தனைகள் கட்டண மாற்றங்கள். ஜூன் மாதத்தில் பல வங்கிகள் தங்களது ஏடிஎம் பண பரிவர்த்தனை வரம்புகள், இலவச ஏடிஎம் பயன்பாட்டு எல்லைகள் மற்றும் கிரெடிட் கார்டு கட்டணங்களை மாற்றியமைக்க திட்டமிடப்பட்டுள்ளன. ஸோ இப்போதைக்கு வந்து பிளான் தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. இன்கேஸ் சேஞ்சஸ் வரும்போது நம்ம சேனலில் அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் எந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் 3 நாளாக நம்ம சேனலில் வீடியோ போடல. கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால வீடியோ போட முடியல. இன்னும் 2 டேஸ் கழிச்சு ரெகுலராக நம்ம சேனலில் புது புது அப்டேட்டுகள் எல்லாமே வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.